அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. போன தடவை ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார், அதை உங்களுக்கு சொன்னேன். தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அவன் ஏதோ ஒரு வியாதியிலேயோ ஒரு தரித்திரத்திலேயோ ஒரு கஷ்டத்திலேயோ அவன் இல்லை. அவன் இருந்த தேசம் மிகவும் செழிப்பான ஒரு தேசமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு நல்ல ஒரு தேசமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை அவன் கீழ்ப்படுகிறான். ஏன் கீழ்ப்படுகிறான்? இவர் மகிமையின் தேவன். இவர் யார்? இவர் மகிமையின் தேவன். இந்த மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, ஸ்தேவான் சொல்லுகிறார், மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகும் பொழுது அவன் ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனுடைய உள்ளத்திலே ஏராளமான கேள்விகள் இருந்திருக்கலாம் இல்லையா? ஏராளமான கேள்விகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அது பாருங்க, சங்கீதம் 91ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இது ஆண்டவருடைய வார்த்தைகள், மோசேயின் மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். அப்போ நல்ல ஒரு செழிப்பான தேசத்துல நாச மோசங்கள் எதுவுமே இருந்திருக்காது நீங்க நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நாச மோசங்கள் நிறைய நடந்திருக்குது. இந்த உலகம் இப்போ இந்த பட்டணம் நல்ல பட்டணமா தான் இருக்குது. நாச மோசங்கள் நடக்காம இருக்குதா? நடக்குது. நிறைய மனதில் ஏன் நடக்குது? இது எதனால நடக்குது? இது எப்படி நடக்கிறது? இது யாரால் நடக்கிறது? இப்படிப்பட்ட ஏராளமான கேள்விகள் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது போல எவ்வளவு செழிப்பாய் வாழ்ந்திருந்தாலும் ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட சில கேள்விகள் அவனுடைய உள்ளத்தில் இருந்திருக்கலாம். தேவன் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுது தன்னுடைய மகிமையை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவன் என்ன பண்றான்? கிளம்பி அவன் வர்றான். வரும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு சில தவறுகள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவன் தேவனை விசுவாசித்து கானானுக்கு வந்துடுறான். கானானுக்கு வந்தாலும் அவனுடைய இருதயத்தை அவனுக்கு முழுவதும் இன்னும் அவன் விசுவாசத்தில் இன்னும் பலப்பட்டு முழுவதும் ஆகலை. அதற்கு முன்னாடி அவனுக்கிட்ட சில தவறுகள் அவனுக்கிட்ட இருக்கிறது. அது உங்களுக்கு போன தடவை எடுத்து காமிச்சேன். பஞ்சம் வரும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்காம எகிப்துக்கு போகிறான். எகிப்துக்கு போகும் பொழுது அங்கு பார்வோனால அவனுடைய மனைவி அபகரிக்கப்படுகிறாள். ஆனால் கர்த்தர் விடலை. அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. கைவிடலை. அவளை காப்பாற்றுவதற்காக பார்வோன் குடும்பத்தை வாதிக்கிறாரு. உடனே பார்வோனுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே அனுப்பிடுறான். ரெண்டாவது தவறு என்ன பார்த்தீங்கன்னா, அவன் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 18:30 என்ன படித்தோம்? என்ன சொன்னா? அவர் தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அந்த புடமிடப்பட்ட வசனம் கர்த்தருடைய வாயிலிருந்து ஒன்று வந்துருச்சுன்னா அது நடந்தே தீரும். ஆனா அவன் என்ன பண்றான்? மனைவியினுடைய பேச்சை கேட்டு குழந்தை இல்லைன்ன உடனே எகிப்திய அடிமை பெண்ணோடு கூட சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அதன்படி பெத்து எடுக்கிறான். அது ஒரு தவறு. பஞ்சத்தில் எகிப்துக்கு தேவனை விட்டுட்டு போனது தவறு. ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களை விசுவாசிக்காம ஒரு விசுவாசத்துல குறைவு ஏற்படும் பொழுது தன்னுடைய சுய புத்தியில என்ன பண்றான்?
மனைவியினுடைய பேச்சை கேட்டு என்ன பண்றான், ஆகாருக்கு ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறான். அது ஒரு தவறு. ரெண்டாவது, தேவன் 99 வயசுல அவனுக்கு தரிசனமாகி மறுபடியும் சொல்றாரு, நிச்சயமாகவே சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லுகிறார். அப்போ 99 வயசாயிடுச்சு, எனக்கு பிள்ளை பிறக்குமான்னு சொல்லி முகம் கூப்புற விழுந்து நகைக்கிறான். ஆனா இவன் நகைக்கிறதுனால ஆண்டவருடைய வாக்கு மாறல. அல்லேலூயா. நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலைகள் மத்தியில விசுவாச குறைவினால இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யலாம். ஆனா ஒண்ணு என்னால சொல்ல முடியும், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் அன்பு மாறாத அன்பு. அது மாத்திரமல்ல, அவர் யாரையுமே அவர் கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே நீ அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆபிரகாமை அழைத்த தேவன் தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை தேவன் நம்மளை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா, அவர்தான் நம்முடைய ரட்சகர் என்று எப்படி நமக்கு தெரியும்? அது தேவன் தான் அந்த இருதயத்திலே அந்த அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, பவுல் எழுதுகிறாரு, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்க ஆதியாகமத்துக்கு போகிறாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக பெறுவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிட்டு. அதைத்தான் சொல்றாரு, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள ஒளியாகிய அந்த அறிவை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணினார். அல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்கிற நம்ம எவ்வளவு பேர் பரியாசம் பண்றாங்க? அல்லேலூயா. பண்றாங்களா இல்லையா? அவர் என்ன சொல்றாங்க, அவர் வேற தேசத்துல உள்ள கடவுள், வேற நாட்டுக்கு கடவுள் எல்லாம் சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சிலுவையில கதறுகிறாரு. அவரை போய் இவங்க தேவனா வச்சிருக்கிறாங்கன்றாங்க. ஆனா நமக்கு தெரியுது, அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். நம்முடைய சாபங்களை சுமந்தார், நம்முடைய ரோகங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார் என்று நாம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு என்னை அவர் விடுதலையாக்கினார். ஏன் செய்தார்? ஏன் செய்தார்? ஏன் செய்தார்னா, அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நம்ம சிருஷ்டித்தார். அல்லேலூயா. நாம யாரு? அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்தான் நமக்கு சிருஷ்டி கர்த்தா. அல்லேலூயா. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் எழுதுகிறார். எல்லாம் அவராலே உண்டாயிற்று என்று எழுதுகிறார். அப்பேற்பட்ட மகிமைக்கு, மாட்சிமைக்கு, மகத்துவத்துக்கு, மேன்மைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர்தான் சொல்றாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். அல்லேலூயா. அவர்தான் சொல்றாரு, என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யார் வந்தாலும் சரி, ஒருவனையும் ஒருத்தியும் யார் வந்தாலும் நான் தள்ள மாட்டேன். என்கிட்ட வாங்க, பாரம் இருக்கா என்கிட்ட வா, என்னால விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் உடமிடப்பட்டது. அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் நடத்தணுமா? கர்த்தர் நடத்த வேண்டும். ஏன் நமக்கு நடக்க தெரியாதா? ஏன் நமக்கு வாழ தெரியாதா? ஏன் நமக்கு அறிவு இல்லையா? ஏன் நமக்கு கண் இல்லையா? ஏன் எனக்கு இந்த உலகத்தினுடைய வழிகளில் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியாதா? தெரியும். ஆனா அது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அது என்னது? அது என்ன சொன்னது? அது ரொம்ப பாடு.
யாராவது உங்க பிள்ளை உன்னை தூக்க முயற்சிக்குது, தூக்க முடியல, உன்னை செய்ய முயற்சிக்குது, செய்ய முடியல, நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? போய் உதவுறீங்கள, தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றீங்கள? அதைத்தான் சொல்றாரு, நான் உன்னை நடத்துறேன். உனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை பிறந்துடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் வாழ்க்கை வாழ்ந்துருவேன். இல்லை, நம்மளால முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்க வைப்பேன். ஏன்னா நான் தான் உன்னை சிருஷ்டித்தவன். உனக்கு தெரியாது, இந்த பூமியில வழி தெரியாது, உனக்கு வாழ தெரியாது. அதனால தான் சொல்றாரு, கர்த்தருடைய வழி உத்தமமானது. இந்த பூமியில வாழ்வதற்கு உன்னுடைய ஞானம் பத்தாது, உன்னுடைய பலன் பத்தாது. ஏன்னா நாச மோசங்கள் இருக்கு, மாயை இருக்கு, வஞ்சகங்கள் இருக்கு, சூழ்ச்சி இருக்கு, எதிரி இருக்கிறான், சத்துரு இருக்கிறான், பிசாசனவன் ஒருவன் இருக்கிறான். இவர்களில் இருந்தெல்லாம் உன்னை நான் காப்பாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் பாவத்தாலே சூழ்ந்திருக்கிற உலகம், நாச மோசங்களாலே சூழ்ந்திருக்கிற உலகமாய் இருக்கிறது. அங்க என்ன தேவை? ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, அதுக்காக நான் என் பொண்ணை நான் கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போறேன். அங்க போய் பார்த்தாக்க அங்க பார்க்கிற காட்சிகள், அங்க வந்திருக்கிற பெண்கள் படுகிற துன்பங்களை பார்க்க முடியலன்றார். அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, உன் வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னில் உள்ள பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துல நீங்க போய் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த உலகம் எப்படிப்பட்ட தேவைகள் மத்தியில் இருக்கிறது, எப்படிப்பட்ட நாசமோசங்கள் மத்தியில் இருக்கிறது, எப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட சத்துருக்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட வஞ்சகர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்துல உன்னை நடத்த விரும்புகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னால முடியாதத, உன் பலத்தாலே முடியாதத, உன் அறிவினாலே முடியாதத அந்த ஆலோசனை கர்த்தரால நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வான்றாரு. ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணிடுறோம்? நமக்கு இருக்கிற அனுபவங்கள், நமக்கு இருக்கிற புத்தி, இவைகளை கொண்டு என்ன பண்ணிடுறோம்? நம்ம என்ன பண்ணிடுறோம்? வாழ ஆரம்பிக்கிறோம், கர்த்தர்கிட்ட போகிறது இல்லை. ஏன்னா அவரை பார்க்க முடியல. உணரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் உணருங்க, ஆராதிங்க, துதிங்க அப்படின்னு என்ன பண்றாரு உங்க ஐயா? அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த அழைத்த அந்த தேவன் அவனை நல்வழியில நடத்தி அவனை என்ன பண்றாரு? அவர் அவனை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அதை கடைசியில் அவன் என்ன பண்றான்? அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவன் உயர்த்தப்படுகிறான். அவனுடைய சந்ததி ரொம்ப அற்புதமான ஒரு சந்ததியா இருக்கிறது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுக்காதீங்க, அதுல 40வது அதிகாரத்துக்கு மேல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நானே கர்த்தர், நானே கர்த்தர். எத்தனை தடவை தெரியுமா சொல்றாரு? இந்த உலகங்களை நான் சிருஷ்டித்தேன், இந்த உலகங்களை நான் சிருஷ்டித்தேன். எத்தனை தடவை நீங்க அதை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனை தடவை சொல்றாரு, நான் தான் சிருஷ்டித்தேன், நான் தான் உண்டாக்கினேன், நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன்றாரு. அல்லேலூயா. அது எதுக்கு காட்டுறாரு? அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்க தேவன் யாரு? அவ்வளவு வல்லமை, சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அவரை விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து அவன் ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு சந்ததியை பெற்று அவன் என்ன பண்றான்? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா அவன் மாறுகிறான். அல்லேலூயா. இதைத்தான் போன தடவை நம்ம பார்த்தோம். அப்போ அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன விசுவாசி, நான் உன்னை நடத்துறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் பெருக பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவனுடைய சந்ததி கூட பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி கூட அந்த தேவனை என்ன பண்ணிடுறாங்க? மறந்து போய் விடுகிறவர்களா இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாமுடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா மாறுது பாருங்க. 2:11 பாருங்க. 2:11 எரேமியா 2:11. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத
தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். அதாவது என்ன கேட்கிறாரு, இந்த உலகத்தை சுத்தி பாரு. இந்த உலகத்தை சுத்தி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு, எந்த ஜாதி, உன்னை சுத்தி இருக்கிற எந்த ஜாதி ஜனமாவது தன்னுடைய கடவுளை மாத்தி இருக்குதா? அல்லேலூயா. என் ஜனங்கள், ஏன் ஜனங்கள், நான் ஆசீர்வதித்த ஜனங்கள், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்த என் ஜனங்கள், அவர் என்ன சொல்றாரு, வீணானவைகளுக்கு தங்கள் மகிமையை மாற்றினார்கள். மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கல, மகிமையை மாற்றி விட்டார்கள். மகிமையை கொடுக்கிறவர் தேவனுக்கு மகிமையை கொடுக்கல, ஆராதிக்கிறவர் ஆராதிக்கல, துதிக்க வேண்டியவரை துதிக்கல, நன்றி செலுத்த வேண்டியவருக்கு நன்றி பலிகளை செலுத்தல. செலுத்தாதபடி வீணானவைகளுக்கு தங்களுடைய மகிமையை கொடுக்கிறார்கள், தங்களுடைய ஆராதனை செலுத்துகிறார்கள். அதற்கு முன்பாக அவர்கள் பணிந்து கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னாரு, இன்னொரு சொல்றாரு 13ல, என் ஜனங்களோ 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் அல்லேலூயா. அதை பத்தி ஒருத்தர் வர்ணனை பண்ணியிருக்கிறாரு. பெரிய முட்டாள்தனம், பெரிய மூடத்தனம், குருடு. ஒரு மனதிலே ஒரு குருடு, கண்கள் இல்ல, குருடு இல்ல, மனதில் இருக்கிற குருடுனால என்ன விட்டு விட்டு தங்களுக்கு ஜீவ தண்ணீர் நீரூற்றாகி என்ன விட்டுட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள்ன்றாரு. ஒரு ஆறு ஓடுது, எங்க ஓடுது? பின்னாடி ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலில் தண்ணி ஓடுறத நான் பார்த்துருக்கிறேன், நிறைய தண்ணி ஓடுது. அந்த தண்ணி ஓடுற நேரத்தில் யாராவது ஒரு 10 அடி தாண்டி குழி நோண்டி தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்களா? எடுப்பாங்களா? என்ன பண்ண போகிறோம்? பக்கெட்டை போட்டு அதுலேருந்து ஓடுற தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். யாராவது ஒரு 10 அடி தாண்டி, ஒரு 20 அடி தாண்டி குழி நோண்டி அங்கேருந்து நான் தண்ணி எடுப்பேன் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதுதான், அதுக்கு ஒப்பானது தான், தன்னுடைய மகிமையை மாற்றினார்கள். அல்லேலூயா. சுலபமா இருக்குது, ஈஸியா இருக்குது. அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க? கடினமான பாதையை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு இல்லையா, என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வனாந்தரத்துல வழி நடத்திக்கிட்டு வராரு. அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு வல்லமை. செங்கடலை பிளந்திருக்கிறாரு, மாறாவ மதுரமாக்கி இருக்கிறாரு, வான மன்னாவினால போஷிக்கிறாரு, கண்மலையிலிருந்து தண்ணீரை நதி போல புறப்பட செய்கிறாரு. இவ்வளவு எல்லாத்தையும் அற்புதங்களை பார்த்துட்டு, அவ்வளவு பெரிய காரியங்களை பார்த்துட்டு அவர் உடனே மோசே தேவனிடத்துல ஒரு 40 நாள் போயிட்டு வர்றான். அதுக்குள்ள மோசே என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புல்லை திங்கிற மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதுக்கு முன்பாக பணிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய மகிமையை புல்லை திங்கிற மாட்டினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார்கள். அதான் பாவம், அறியாமை, மனக்குருடு கொஞ்ச நேரத்துல எல்லாவற்றையும் மறந்து போயிடுறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறது? மறந்து போயிடுறது. இப்போ நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ததை நீங்க உங்க கஷ்ட காலங்களில் நீங்க நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. எப்ப நினைவு கூறணும்? ஒரு நீங்க நினைக்கிறது நடக்காம இருக்குது, அப்படி நடக்காம இருக்கும் பொழுது இதற்கு முன்னால கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தார் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. நான் சொன்ன உங்களுக்கு என்னுடைய துன்ப நேரத்தில் சங்கீதம் 103 ஒரு 5-6 வசனங்களை நான் தொடர்ந்து என் படுக்கையில் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாத. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத. கர்த்தர் இதற்கு முன்னால செய்த உபகாரங்களை நீ மறவாத மறவாத மறவாத. தூங்குற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படி சொல்லிக்கிட்டு என்ன பண்ண? தூங்கி போனேன். அல்லேலூயா. அவைகளை இன்னைக்கு என்ன போயிடுச்சு? இன்னைக்கு அதெல்லாம் மறைந்து போனது. அதான் அதை மறந்து போகிறார்கள். தங்களுடைய மகிமை, அந்த துன்பத்தை பார்க்கறாங்க, அந்த போராட்டங்களை பார்க்கறாங்க,
இதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பிரச்சனை எங்க போகும், எப்படி போகும், என்ன ஆகும்னே தெரியாது. அப்படிதான் தேவனை விசுவாசித்து ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை அவன் என்ன பண்றான், பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் இருக்கு, அதையும் நான் படிச்சிடுறேன். 2:32 சொல்றாரு ஆண்டவர், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? யாராவது ஒரு பெண் ஒரு நகை வாங்குறா, அந்த நகை ஒரு தோடு வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த தோடு மறப்பாளா? வாழ்க்கையில மறக்க மாட்டா. கல்யாண சேலை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? கல்யாண சேலை என்ன கலர்னு யாருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? வச்சிருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்கு. கல்யாண சேலை மாம்பழ கலர்ல ரெட் கலர்ல பார்டர் போட்ட பட்டு சேலை எடுத்து கொடுத்தேன் என் மனைவிக்கு. அல்லேலூயா. நானே மறக்கல, ஒரு பெண் மறப்பாளா? அதான் சொல்றேன், மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளா? ஒரு நகைய மறப்பாளா? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆனா நாம மறக்கிறவங்க இல்ல. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை அவருக்கு என்று கொடுக்க நாம என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அது ஏன் இந்த வாழ்க்கை, நம்ம இந்த உலகத்துல நடக்க நம்முடைய நிலைமை சில நேரங்களில மனதை வாதிக்கிறது. எனக்கு ஏன் நடக்குது, எப்படி, ஏன் மறக்கிறோம், ஏன் துன்பப்படுறோம், ஏன் மனம் வெந்து போகிறோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம என்ன பண்றோம், இந்த உலகத்துல பார்க்கிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா அந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற துன்பங்கள் துயரங்கள் என்ன பண்ணுது, சில காரியங்களை சுத்தி பார்க்க வைக்குது. எனக்கு ஏன் நடக்குது? நான் இந்த ஜீவனுள்ள தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன், இந்த கர்த்தரை தான் நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவருக்காக தான் நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? இல்லையா? அல்லேலூயா தான் பரிசுத்தமா வாழ்றீங்க. அல்லேலூயா. பயந்து வாழ்றீங்களா இல்லையா? கர்த்தர் பார்க்கிறாருன்னு பயந்து வாழ்றீங்களா இல்லையா? அதான் ஒரு பரிசுத்தமான வாழ்வு. ஏன்? நம்முடைய கடவுள் என்ன கடவுள்? உயிருள்ள கடவுள். அல்லேலூயா. காண்கிற தேவன். ஆனா ஒரு துன்பங்கள் ஏற்படும் போது ஆண்டவரே, நான் பரிசுத்தமா தானே வாழ்றேன், நான் ஒழுக்கமா தானே வாழ்றேன், உம்மை நம்பி தானே வாழ்றேன், ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதை யோசிக்கிற டைம்ல தேவனை விட்டு என்ன பண்ணிடுறோம், தூரமா போயிடுறோம். அப்படி யோசிக்கும் பொழுது தேவனை விட்டு என்ன பண்ணிடுறோம், வெகு தூரமா போயிடுறோம். அதுதான் அவர் சொல்றாரு, சுய புத்தி. அல்லேலூயா. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் எடுங்க. போன தடவை படிச்சேன், ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? 5:6 என்ன படிச்சிருக்கிறப்ப, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் இரு. போதும். உன் சுய புத்தியின் மேல் ஏன் நடக்குது, எனக்கு ஏன் நடக்குது, ஏன் பிள்ளைக்கு ஏன் நடக்குது, ஏன் இன்னும் நான் நினைக்கிற காரியம் நடந்து முடியல? இதுதான் சுய புத்தி. சுய புத்தி வரும் பொழுது நீ என்ன பண்ணிடுற, தேவனை விட்டு என்ன பண்ணிடுற, அல்லேலூயா, தூரமா போயிடுறோம். ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால் நடக்குதுன்றதுனால தேவனை விட்டு என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் தூரமா போகிறோம். அப்பதான் சொல்றார், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அப்ப என்ன அர்த்தம், உன் பாதை செவ்வாய்ப்படுத்துவார்னா என்ன இருக்கு, உன் வாழ்க்கையில என்ன பாதை இருக்குது, ஏன் செவ்வாய்ப்படுத்தணும், ஏன்னா உன் வாழ்க்கை பாதை கடினமா இருக்குது. அல்லேலூயா.
உன் வாழ்க்கை பாதை போராட்டமா இருக்குது. உன் வாழ்க்கை பாதை குண்டும் குழியுமா இருக்குது. இந்த மெயின் ரோட்ல இருந்து உள்ள வர்றதுக்கு பயமா இருக்குது. அவ்வளோ பள்ளம் இருக்குது, தண்ணியில நடந்து வர முடியல. எவ்வளவு மண்ணு கொட்டினாலும் லாரியை கொண்டு வந்து விட்டு என்ன பண்ணிடுறான், பள்ளம் ஆக்கிட்டு போயிடறான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுறான். அந்த மாதிரி வாழ்க்கையில குண்டு குழி பள்ளம் போராட்டம் வேதனைகள் இருக்குது. அந்த நேரத்துல தான் அவர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல், அல்லேலூயா, கர்த்தர் முழு இருதயத்தோடு கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்து, அல்லேலூயா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்ன்றாரு. ஆனா இப்ப நான் சொல்றேன், உனக்கு கர்த்தர் இதற்கு முன்னாடி செய்த நன்மைகளை நீ நினைத்து பார். அல்லேலூயா. அதுல இருந்து உன்னை தூக்கிட்டு வந்ததை நீ நினைச்சு பாரு. இப்ப இருக்கிறத நீ சிந்திக்காத. அல்லேலூயா. அந்த இடத்துல நடத்தின தேவன், அந்த இடத்துல தூக்குன தேவன், அந்த இடத்துல உயர்த்தின தேவன் மறுபடியும் உன் தலையை நிமிரச் செய்வார். அல்லேலூயா. பார்க்கும்போது வேதனையா இருக்குது. சங்கீதக்காரன் பாருங்க, சாதாரண ஆள் கிடையாது. அவன் சங்கீதக்காரன். அவனுடைய வாழ்க்கையிலே போராட்ட நேரம் வரும் பொழுது அவன் என்ன பண்றானா, என்ன பண்ணுகிறான் பாருங்க. சங்கீதம் 73:3 அதிகாரம் சொல்லுகிறது, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். என்ன சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:3 என்ன சொல்றான் பாருங்க, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில். ஏன் இவன் வாழல? ஏன் அவன் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கறான்? ஏன்னா அவன் வாழ்வையில குண்டு குழியுமா இருக்குது, போராட்டம் இருக்குது, ஒரு மலர்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு வெற்றி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்ப என்ன பண்றான், அவனுடைய சுய புத்தி என்ன பண்ணுது, துன்மார்க்கரை பார்க்கறான், சுத்தி நடக்கிறத பார்க்கறான், சுத்தி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான், மாடி மேல மாடி கட்டுறான், பெரிய பெரிய டிவியா வாங்குறான், பெரிய பெரிய காரா வாங்கிட்டு இருக்கிறான். துன்மார்க்கருடைய வாழ்வு எப்படி இருக்குது, வீம்புக்காரர் அவர்கள் மேல் பொறாமை கொள்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. யாருடைய வாழ்க்கை இருக்குது? துன்மார்க்கருடைய வாழ்க்கை இருக்குது. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்கிறான். துன்மார்க்க ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அவ்வளவு வசதியா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், அருமையா இருக்கிறான், பிள்ளைங்கள் நல்லா இருக்கிறாங்க, பொண்டாட்டி நல்லா இருக்குது, புருஷன் நல்லா இருக்கிறான், அப்படி இருக்கிறான். ரெண்டாவது சொல்றான் பாருங்க, மனுஷர் படும் வருத்தத்தில் அவர்கள் அகப்படார்கள், அவர்கள் எந்த மனுஷர் அடையும் உபாதியை அவர்கள் அடையார்கள். பார்த்தீங்கன்னா பெருமை, அவ்வளவு பெருமை. நம்மளை பார்க்கும்போது துச்சமா பார்க்கறான். என்னது இது, ஐயன் கூட பண்ணல சட்டை, சின்ன வீட்டில் இருக்கிறான், நான் பெரிய வீட்டில் இருக்கிறேன், அப்படியே வந்து அப்படியே பார்க்குறான், மூக்கு கீழே பார்க்குறான், மட்டமாக பார்க்குறான். நம்மளை என்ன பண்ணுறான், ரொம்ப இதாக பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கறது, அதான் மூக்கீழ பார்க்கறது சொல்லல, இப்படி மட்டமா பார்க்கறது. அல்லேலூயா. இப்படிலாம் இருக்குது சொல்லிட்டு அவன் பாருங்க. ஆனா அவன் வந்து மிகப்பெரிய தேவ பக்தி உடையவன். கர்த்தரை வந்து எப்பவுமே நீங்க சொல்லலாம், என் கர்த்தர், அப்படிதான் நீங்க வச்சுக்கணும் அவரை. அல்லேலூயா. அவர் அதை விரும்புகிறார். ஆனா அப்படி வச்சுக்கிறது இல்லை, நம்ம அப்படி வைக்கிறது இல்லை, கொஞ்சம் தூரமா வச்சிருக்கோம். கிட்ட வச்சிருந்தா நம்ம பண்றதெல்லாம் கேள்வி கேட்டா என்ன பண்றது? அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் போய் என்ன பண்றது, கலகம் பண்றது, பிரிவினை பண்றது, இப்படிலாம் நம்ம பண்ணும்போது கர்த்தர் பக்கத்துல இருந்தா கேட்பாரு. அல்லேலூயா. அதனால வந்து என்ன பண்றது, அவர் கொஞ்சம் தூரமா வச்சுக்கிறது. ஆனா அதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் என் கர்த்தர், கர்த்தர் என் கர்த்தர், என் தேவன், அல்லேலூயா, என் மேய்ப்பர், என்னுடைய மீட்பர் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் நாம என்ன பண்றோம், கொஞ்ச நேரத்துல என்ன பண்றோம், சில நேரத்தில் தூரமா வச்சுட்டு நம்ம போயிடுறோம். ஆனா அவன் சொல்றான் பாருங்க, இப்படியெல்லாம் நான் பார்த்துட்டு 13ஆம் வசனத்துல சொல்றான், நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி
குற்றம் இல்லாமலே நான் என் கைகளை கழுவினேன். பரிசுத்தமா வாழ்றேன், கர்த்தருக்கு பயந்து வாழ்றேன். கர்த்தருக்கு ஐயோ என்னுடைய கர்த்தர் பரிசுத்தமான கர்த்தர், என்னுடைய கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர். ஆகவே நான் அவருக்கு பயந்து நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமா நான் காத்துக்கொள்ள, என்னுடைய நடை உடை பாவனை பேச்சுக்கள் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமா வாழ்றேன். அது வீணா போயிடுச்சே இந்த துன்மார்க்கரை பார்க்கும் பொழுது. துன்மார்க்கரை பார்க்கும்போது அவன் பார்த்தா அப்படியே சும்மா பலன்னு இருக்கிறான், செழிப்பா இருக்கிறான், மாடி மேல மாடி இருக்குது. அவனை பார்க்கும்போது ஆனால் நான் ஏன் பரிசுத்தமா வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அவன் ஊரை அடிச்சு உலையில போட்டுட்டு இருக்கிறான், குழி பறிக்கிறான், வஞ்சகம் பண்றான், அதெல்லாம் பண்றானே, நல்லா இருக்கிறானே. ஆனா நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமல் என்னுடைய கைகளை கழுவின. ஒரு வார்த்தை யாராவது திட்டா ஐயோ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாச்சே, ஒரு வார்த்தை நம்ம தப்பா பேசிட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? இருதயம் என்ன பண்ணுது? நமக்கு என்ன பண்ணுது? வாதிக்குது இல்லையா? அப்படி இருக்குதா இல்லையா? நம்முடைய இருதயம் இருக்கு. யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நம்முடைய இருதயம் தப்பு, அதாவது அவங்க தப்பு இல்லாம நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நம்முடைய இருதயம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே துடிக்குதா நம்முடைய இருதயம்? அல்லேலூயா. பேசுனது தான், ஆனா வருத்தப்படுறோமா? நம்ம இருதயம் வருத்தப்படுதா? அப்ப ஒன்னு சொல்றேன், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பேசுனதுனால நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்லாம போயிடல. வருத்தப்படுறது தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம். அல்லேலூயா. உலகத்தாருக்கு அந்த வருத்தமே கிடையாது, சந்தோஷப்படுவாங்க. நம்ம வருத்தப்படும், ஐயோ இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு. அவன் தான் சொல்றான், நான் குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை கழுவுன. அப்பவே நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஒரு தவறு பண்ண உடனே நான் மன்னிப்பு கேட்டேன். நான் பரிசுத்தமா இருக்கிற தேவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்புரவாகிட்டேன். அப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன். அதி நிமித்தம் நான் நாள்தோறும் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால நான் என் வாழ்க்கையில அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருக்கு. சத்துரு என்னை ரொம்ப மூக்கு கீழே பார்த்து என்னை பரியாசம் பண்ணுகிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு, உலகம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் டெய்லி உங்களுக்கு கொடுக்கும். டெய்லி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். டெய்லி இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஆனா அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் என்ன வருது? ஒரு மனுஷனுக்கு வர்ற எண்ணம் வருது. அந்த எண்ணம் இந்த பொல்லாத மனிதனுடைய சுக வாழ்வை கண்டு மனம் வெம்பி சஞ்சலப்படுகிறான். அல்லேலூயா. சஞ்சலப்படுகிறான். ஆனா அவன் ஒரு அடுத்த விஷயத்தை சொல்றான். இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் உம்முடைய சந்ததிக்கு துரோகியாவேன். அடுத்த வார்த்தை பாருங்க. அதுக்கு அடுத்து இதை நான் அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். எங்க கண்டுபிடிக்கிறான் பாருங்க. இதை நான் அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. எங்க பிரவேசிக்கிறான்? இதை நான் அறியணும். என்ன, ஏன் இது நடக்குது? இது எதனால நடக்குது? இது எப்படி நடக்குது? ஏன் துன்மார்க்கருக்கு அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்றாங்க? ஏன் பரிசுத்தமா வாழ்ற வாழ்க்கையில என்னுடைய துக்கம் இருக்கிறது என்பதை நான் அறியும்படிக்கு எங்க போனானா அவன்? நான் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் அல்லேலூயா அங்கதான் கத்துக் கொடுக்கறாங்க, அங்கதான் சொல்லி கொடுக்கறாங்க. என்ன சொல்லி கொடுக்கறாங்க? அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு என்னமா இருந்துச்சு? இருக்குது இல்ல? எல்லாருக்கும் இருக்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? பரிசுத்தமா வாழ்றேன் எனக்கு. ஆனா சொல்றான், அங்க கத்துக்கிறேன்றான். அல்லேலூயா. ஆலயத்துல நான் கத்துக்கொள்கிறேன். ஏன்னா அங்கதான் சொல்லி கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது? ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, தாவீது சொல்றான், கோலியத்தை பார்த்து எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே சங்கீதக்காரன் தான் சொல்றான், அவன் தேவனற்றவன், உடன்படிக்கை இல்லாதவன். அல்லேலூயா. அவன் யாரு? அவன் தேவனற்றவன். அவனுக்கிட்ட ஒரு உடன்படிக்கை இல்ல. அவன் ஒரு நாயை போல என்றான், ஒரு மிருகத்தை போல இருக்கிறான். மனுஷன் என்ன பண்றான்னா மிருகத்தை போல இருக்கிறான். தேவனை மகிமைப்படுத்தாமலும் துதியாமலும் அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஆராதிக்காமலும் இருந்து அவருடைய சிந்தனைகளிலே வீணரானார்கள். அல்லேலூயா. துன்மார்க்கரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், கோலியத்தை பார்த்து சொல்றான், நீ உடன்படிக்கை இல்லை,
நான் வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது? அல்லேலூயா. நீங்க யாராவனா இருக்கலாம், ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம், உதாசீன பண்ணப்பட்டவர்களா இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் தேவனை உடையவர்கள். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உடையவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. வானத்தை விரல்களால் விரித்த தேவனுடைய பார்வையில விசேஷித்தமானவர்கள். யோபினுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலைதோறும் என்னை கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிஷந்தோறும் என்னை விசாரிக்கிறீர். ஹல்லேலூயா. யாரை பார்க்கிறாரா? துன்மார்க்கரை பார்க்கிறாரா? பாவிகளை பார்க்கிறாரா? யாரை பார்க்கிறாரு? நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. இதுதான் அவன் சொல்றான், நான் அவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவருடைய முடிவை உணர மட்டும் என்னுடைய இருதயம் விசனமாக இருந்தது. என்ன விசனமாக இருக்குது? நான் பாரப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில குண்டு குழி இருக்குது, என் வாழ்க்கை கரட முரடா இருக்கு, போராட்டங்கள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை பார்க்கும்போது என்னோட மனம் வெம்பி போகிறது. ஆனா அதே சமயத்துல நான் அதை உணர்ந்து கொள்ள எங்க வரணும்? நான் ஆலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. ஆலயத்துல தான் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா. துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. அவன் சொல்றான், பார்த்துட்டு சொல்றான், அங்க வந்து பார்த்துட்டு சொல்றான், அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவு அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. அவன் எல்லாம் என்ன நினைக்கிறான்? அவன் என்ன நினைக்கிறான்? நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், உறுதியா இருக்கிறேன், நான் என்னுடைய அறிவு, என்னுடைய பலனை கொண்டு நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு துன்மார்க்க நம்புறான். ஆனா வேதம் எப்படி போதிக்கிறது பாருங்க. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். எங்க போய் கத்துக்கிறான்? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல தான் கத்துக்கிறான். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் என்பது சொல்றாரு. கிறிஸ்தவ பிரசங்கம் என்பது அவ்வளவு மேன்மை. இது உன் கண்களுக்கு தெரியாது. அவன் நினைக்கிறான், நான் நல்லா இருக்கிறேன், ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அல்லேலூயா. 500 கோடின்றாங்க ஒருத்தனுக்கு. எவ்வளோ? 500 இங்க அடுக்க முடியாது, இந்த பில்டிங்ல அடுக்க முடியாது, தெரியுமா? இன்னைக்கு இல்ல. யாரு இன்னைக்கு இல்ல? மர்கையா இல்ல இன்னைக்கு ஆளு. அல்லேலூயா. அது காப்பாற்ற முடிஞ்சுதா? அல்லேலூயா. ஆனா நம்மை அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களிலே விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். 18வது வசனத்துல நிச்சயமாகவே. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக செய்வேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் சந்ததி எவ்வளவா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதுதான் அவர் நம்முடைய பாதைகளை என்ன பண்றாரு? செவ்வைப்படுத்துகிறார். என்ன படுத்துகிறாரு? செவ்வைப்படுத்துகிறார். பள்ளமேடு இருக்கலாம், குண்டு குழி இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா நீ உன் இருதயம் முழு இருதயத்தோடு நீ அவர் பேரில் நம்பிக்கையா இருந்தால் உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அதுதான் சொல்ற, கர்த்தருடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமுமா. அல்லேலூயா. அவருடைய சத்தியம் என்றால் என்னங்க? சத்தியம் என்றால் என்ன? அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை சத்தியம். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அது ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகுவே
உங்ககிட்ட இப்ப ஆசீர்வாதம் இல்ல, குண்டும் குழி இருக்குது, போராட்டம் இருக்குது, மேல் பள்ளம் இருக்குது, செவ்வாய் இல்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதுதான் சத்தியம். இன்னைக்கு இருக்குது சத்தியம் இல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் சத்தியம் இல்ல, சத்தியம் தேவனுடைய வார்த்தை. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியலையா? சத்தியம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை. உன்னை ஆசீர்வாதம், அது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ உங்ககிட்ட என்ன இல்ல? ஆசீர்வாதம் இல்ல. ஆனா அந்த வார்த்தை விசுவாசிக்கிற, அந்த தேவனை நம்புற, அது உன்னுடைய வாழ்க்கையில வந்துவிடும். ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அதான் சொல்றான், அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமும் அது இருக்குது. என் வாழ்க்கையில என்ன இருக்குது, ஏது இருக்குது எனக்கு கவலை இல்லை. அவருடைய வார்த்தை இருக்குது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகங்களை வடிவமைத்தார். அது தமிழ்ல போட்டிருக்கு. ஆங்கிலத்துல God framed, வடிவமைக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை எடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில, அந்த சத்திய வார்த்தைகளை எடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது, சொல்லி கொடுத்தல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெய்லி சொல்லணும். நான் டெய்லி 2 தடவை சொல்றேன். நீங்க சொல்றீங்களா? அந்த சங்கீதம் 23 டெய்லி 2 தடவை சொல்றேன். சங்கீதம் 91 டெய்லி முழங்கால நின்று சொல்றேன். சங்கீதம் 128 சொல்றேன். சங்கீதம் 1 சொல்றேன். டெய்லி 2 தடவை முழங்கால நின்று சொல்லிட்டு வெளியே போறேன். அல்லேலூயா. ஏன்? எனக்கு சொந்தம். அது என்னது? அது சத்தியம். அந்த சத்தியம் எனக்கு சொந்தம். அதை தான் சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், முடிவில் என்ன பண்றான்? அவனுக்கு தெரியுது. அவர்களை அடுத்த விஷயம் சொல்றான், தூங்கும்போது ஒரு சொப்பனம், காலையில் அது மறந்து போயிடுது. அது மாதிரி அந்த துன்மார்க்கர் இல்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அப்ப நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த உலகத்துல இந்த சுய புத்தியின் மேல் சாயும் பொழுது, இந்த சுய புத்தியின் மேல் சாயும் பொழுது, இந்த சுய புத்தியின் மேல் சாயும் பொழுது, ஏன் 3 தடவை சொன்ன? தேவனை விட்டு தூரமாயிடுறோமா? அல்லேலூயா. என்ன ஆயிடுறோம்? தேவனை விட்டு தூரமாயிடுறோம். பிரிக்குது. இந்த உலகம் சுய புத்தியில சாயும் பொழுது, தேவனோடு இருக்கிற நாம இப்படி சுத்தி முத்தி இப்படி பார்க்கும் பொழுது என்ன பண்றோம்? சுய புத்தியில போயிடுறோம். அது தேவனிடத்திலிருந்து நம்ம என்ன பண்றது? பிரிக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஏசாயா 58 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, ஏசாயா 58 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் கண்களை நீ ஏறெடுத்து பார். அல்லேலூயா. உன் கண்களை நீ ஏறெடுத்து பார் அப்படின்னு சொல்லுகிறார். உன் கண்களை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் என்று அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது எதுல இருக்கு? அந்த வசனம் எடுங்க. 57:11. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கட்டும். அப்போ என்ன? இல்ல அது இல்லை. சரி, இருக்கட்டும். அப்போ பாருங்க, அவர் அந்த சுயம் தேவனை விட்டு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணிடுறோம்? சுய புத்தியின் மேல் சாய்ந்து தேவனை விட்டு என்ன பண்றோமா? தூரமாய் போகிறோம். ஆனா அப்படி தூரமா போகாம நம்ம கர்த்தரிடத்துல வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை
நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த வேத வசனங்கள் மூலமாக தன்னை வழிநட நம்மளுக்கு வேத வசனங்கள் மூலமாக தன்னை காண்பித்து அவர் என்ன பண்ணுகிறாரு, அவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். சுய புத்தியின் மேல சாயும் போது தேவனை விட்டு என்ன பண்றோம், தூரமாகிறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறோம், விடுதலையை பேசுவதில்லை, என்ன வேணுமோ அதை பேசுவதில்லை, பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது இல்ல, கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன்னை நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டீர் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, உத்தமனாக நடந்து கொண்டீர் சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், எனக்கு பிள்ளை இல்லையே. அல்லேலூயா. எனக்கு என்ன சொல்றான், எனக்கு பிள்ளை இல்லையே. கர்த்தர் ஒன்னு சொல்றாரு, கர்த்தர்கிட்ட இவன் என்ன சொல்றான், இவன் ஒன்னு சொல்றான். என்ன சொல்றான், ஏன் அது சொல்றான், இவனுடைய இருதயத்துல என்ன இருக்குது, அவங்கிட்ட இல்லாதது ஒன்று இருக்கிறது, பிள்ளை இல்லை. இல்லையா, என்ன இல்லை, பிள்ளை இல்லை. அப்ப அந்த பிள்ளை எல்லாம் இருக்குது, பிள்ளை இல்லை. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், அதை கேட்டுட்டு என்ன சொல்றான், எனக்கு பிள்ளை இல்லையே. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே ஒரு உற்பவ கால திட்டத்துல சாரால் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அது அப்படியே சொல்றாரு. ஆனா ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக காத்திருந்தான், தேவனை விசுவாசிக்கிறவனா மாறி போனா. அப்படி மாறி போனதுனால அவன் வரும் பொழுது தூரத்துல 3 புருஷர்கள் வர்றார்கள். வந்தவொடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா அவன் காத்திருந்தான், தேவனுக்குன்னு காத்திருந்தான். தேவனை விட்டு அவனுடைய இருதயம் விலகி போகல, தேவனுக்கு காத்திருந்தான். அவன் சுய புத்தியில ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்தாலும் அவன் தேவனுக்கு அவன் காத்திருந்ததுனால அவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். சுய புத்தியினால் வருகிற பாடுகள். அல்லேலூயா. சுய புத்தியினால் வருகிற பாடுகள். யாக்கோபு படிக்கலாம். 28, ஆதியாகமம் 28 எடுங்க. ஆதியாகமம் 28ல 16, 17 நான் 15 கூட படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இவனை பத்தி நான் போதும் இருங்க, நான் இல்லை அது வேண்டாம், நான் ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க படிக்கலாம். பாருங்க, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இந்த சொன்ன பார்த்தீங்களா, இந்த துன்மார்க்கருடைய வாழ்வு, அதை அவங்க மேன்மையா நினைக்கிறாங்க. ரெண்டாவது, இது ஆபிரகாமுடைய சந்ததியான யாக்கோபு இருக்கிறான், ஈசாக்கினுடைய குமாரன் இருக்கிறான். இந்த யாக்கோபு என்ன பார்க்கிறான், தன்னை சுற்றி இருக்கிற அந்த ஆஸ்தியை மட்டும்தான் அவன் பார்க்கிறான். ஆஸ்தியை பார்த்துட்டு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை வஞ்சிக்கிறான். ஒரு பயத்தங்கூல கொடுத்துட்டு என்ன பண்றான், புத்திர சுவிகாரத்தை என்ன பண்றான், வாங்கி கொள்கிறான். அது மாத்திரமல்ல, மூத்த குமாரனுக்கு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றான், தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிறான். தன்னுடைய சகோதரனை போல உடை அணிஞ்சு கொள்கிறான். உடை அணிந்து கொண்டு என்ன பண்றான், அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவனுக்கு பேர் என்னன்னா, பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன். அல்லேலூயா. அது எதுக்கு செய்யறான், உலக ஆசீர்வாதங்களுக்காக, ஐஸ்வர்யத்திற்காக, புத்தி அந்த சொத்துக்காக இவ்வளவு காரியங்களை செய்யறான். ஆனா தேவன் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகச்சு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்.
அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறான், ஈசாக்கு உயிரோடு இருக்கிறான், யாக்கோபு உயிரோடு இருக்கிறான். ஆபிரகாம் பெரிய சீமான், அவருடைய ஆஸ்தியெல்லாம் யாருக்கு வரப்போகுது? இந்த 2 பேருக்கு தான் வரப்போகுது. ஆனாலும் இவன் என்ன பண்ணுறான், இந்த உலக ஆசீர்வாதங்கள் மேல் தன்னுடைய கண்ணை வச்சு என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரனை வஞ்சிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், பறித்து கொள்ளுகிறான். பறித்து கொண்டு அவன் பயந்து, உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், அங்கே 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி 28:10 ஆதியாகமம் 28:10 ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் போதும் பாருங்க, அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. தன்னுடைய தகப்பனிடத்திலே ஒரு பொய்ய சொல்றான். தகப்பன் கேட்கிறான், யாக்கோபு கேட்கிறான், யாக்கோபு வந்து தகப்பன்ட்ட சொல்றான் ஈசாக்கு கிட்ட, இந்த இந்த வந்து இந்த இந்த சாப்பிட்ற பொருள் உனக்கு எப்படி, இந்த மிருகத்தை எவ்வளவு சீக்கிரம் எப்படி நீ வேட்டையாடி கொண்டு சமைச்சு எனக்கு கொண்டு வந்தேன்னு கேட்கறான். அதுக்கு சொல்றான், தேவனே இதை நேரிட பண்ணினார். யார் செஞ்சு கொடுத்தது? ரெபேக்கால் செஞ்சு கொடுத்தா. ஒரு ஆட்டை அடிச்சு கறி பண்ணி, கறியை வறுத்து எல்லாம் பண்ணி செஞ்சு கொடுக்குறான். ஆனா அவன் சொல்றான், அவன் கேட்கறான், ஏசான்னு நினைச்சு யாக்கோபு கிட்ட பேசிட்டு இருக்கிறான். யாரு? ஈசாக்கு தன்னிடத்துல பேசுவது ஏசா என்று நினைத்து யாக்கோபு இடத்துல பேசி கொண்டிருக்கிறான். யாக்கோபு ஏசாவை போல அந்த ஆட்டின் ரோபத்தை கொண்டு என்ன பண்றான், அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதத்தை பெற போகிறான். அதுக்கு சொல்றான், தேவனே இதை எனக்கு நேரிட பண்ணினார். இந்த வேட்டை பொருளை, இந்த மிருகத்தை நான் வேட்டையாடுறது தேவனே எனக்கு நேரிட பண்ணினார். தேவனுடைய நாமத்தை சொல்றான். தேவனை அறியாமல் இருக்கும்போது அவன் சொல்லுகிறான். ஆனா தன்னுடைய உயிருக்கு பயந்து இந்த ஒரு பாலைவனத்துல ஒரு கல்லுல தலை வச்சு படுத்திருக்கும் போது இந்த தரிசனங்களை எல்லாம் பார்த்து யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது என்ன சொல்றான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கிறான், ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறான். இன்னும் யாக்கோபின் தேவனா மாறல அவரு. அல்லேலூயா. ஏன்னா இவன் எத்தனை பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரனா இருக்கிறான். ஐஸ்வர்யத்துக்காக, ஆஸ்திக்காக, புத்திர சிவிகாரத்துக்காக வஞ்சனை பண்ணி, சூழ்ச்சி பண்ணி, எத்தனை பண்ணி, பித்தலாட்டம் பண்ணி, எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்ப உயிருக்கு பயந்து ஓடுற இடத்துல அவன் சொல்றான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் புத்தி தெளிகிறது. இதுதான் தேவனோடு கூட ஒப்புரவாகிறது. இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற, இது வானத்தினுடைய வாசல். தேவனை அறியாதிருந்தவன், தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து குறுக்கு வழியில எல்லாத்தையும் அபகரிச்சவன்,
புடுங்கினவன், பறிச்சவன், தகப்பனை ஏமாத்தினவன், உலக அறிவை கொண்டு தன்னுடைய காரியங்களை செய்து முடிச்சவன், உயிருக்கு பயந்து இன்னைக்கு ஓடும் பொழுது அங்கே சொப்பனம் கண்டு அவன் சொல்றான், மெய்யாகவே தேவன் இங்கு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த என்னையும் அவர் ஒரு துன்ப நேரத்தில் வந்து, நான் தான் உன்னை சிருஷ்டித்த தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு நிறைய பிள்ளைங்க, எல்லாருமே ஆவிக்குரியவங்கள தான் இருக்கிறாங்க. அப்படி ஆவிக்குரியவங்களா இருக்கும் பொழுது சொத்து பிரச்சனை வருது. அதில் அந்த மூத்த மகன் என்ன பண்ணாரா, எனக்கு எல்லாமே எதுவுமே வேண்டாம், எல்லாமே எனக்கு வேண்டாம், இதில் சண்டை வரக்கூடாது, எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் கர்த்தரை ருசித்து விட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தரை ருசித்து விட்டார். அவருடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டதை பார்த்து விட்டார். எனக்கு வேண்டாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், மற்றவங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டாரு. ஆனா இன்னைக்கு எல்லாத்த விட அவர் என்ன பண்றாரு, அவர் தான் அதிகமான ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேரால அறியப்பட்டவராய் இருக்கிறார், மேன்மைப்படுத்தினார், கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த சபைக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ இவன் எல்லாவற்றையும் ஏமாற்றி விட்டு கர்த்தர் இவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. இது வானத்தின் வாசல். என்ன சொல்றான், இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேறு அல்ல. கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அவனை சந்தித்து விட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் அவங்களை சந்தித்து விட்டார். அல்லேலூயா. அவர் சந்தித்ததுக்கு அப்புறம் இவன் வஞ்சகனா இருந்தான் இல்லையா? யார் வஞ்சகனா இருந்தா? யாக்கோபு வஞ்சகனா இருந்தான். வஞ்சகனா இருந்த இந்த யாக்கோபு தன்னுடைய சொந்த தாய் மாமனாலே வஞ்சிக்கப்படுகிறான். அதெல்லாம் தெரியல உங்களுக்கு? ஆடு மேய்க்க முதல்ல ஒரு பொண்ணை தர்றதுக்கு 7 வருஷம் பாடுபட்டு, ராகேலுக்காக 7 வருஷம் பாடுபட்டதுக்கு அப்புறம் ராகேலை திருமணம் பண்ணி தரேன்னு சொல்லி ராத்திரியில திருமணம் பண்ணி வைக்கிறான். ஆனா பக்கத்துல உட்கார்ந்தது யாரு? லேயாள். வஞ்சிக்கப்பட்டானா? வஞ்சகன் வஞ்சிக்கப்பட்டானா? நாம நினைக்கிறோம் நம்ம வஞ்சிக்கலாம், ஆனா இன்னொரு பெரிய வஞ்சகனை சந்திக்க வேண்டியது ஒரு வாழ்க்கையிலே. அல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. என்ன வழி உத்தமமானது? வஞ்சிக்கிறவன் உலகத்துல மிகப்பெரிய வஞ்சகனை சந்திக்கிறான். சந்திச்சு என்ன பண்றான்? லேயால திருமணம் பண்ணி வைக்கிறான். ஏன் எனக்கு இப்படி செய்தீர் கேட்கிறான். அவன் கூலா பதில் சொல்றான். இளையவள் இருக்கும் பொழுது மூத்தவளை திருமணம் பண்ணி கொடுப்பது ஊரினுடைய வழக்கம் அல்ல. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டான். அல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியல. கையால் ஆகாதவனாக நிர்பாக்கியம் உள்ளவனா போய் நிற்கிறான், மாட்டிக்கிறான், அவகிட்ட மாட்டிக்கிறான். திருப்பி 7 வருஷம். அல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது, சுய புத்தின் மேல சாயாதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. திருப்பி 7 வருஷம் வேலை செய்கிறான். வேலை செஞ்சு முடிச்சு அவளையும் கல்யாணம் பண்ணி 2 பேருக்கும் 13 பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறான். ஆனால் யார்கிட்ட வேலை செய்கிறான்? லாபான்கிட்ட வேலை செய்கிறான். சொந்த தாய் மாமன் கிட்ட வேலை செய்கிறான். அந்த தாய் மாமன் கண்டுபிடிச்சிட்டான், இவனோடு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இவனோடு இருக்கிறார். கண்டுபிடிச்சி இவன் மூலமா மந்த பெருகுனாக்க அவனை சும்மா விடல. ஒரு இடத்துல சொல்றான், நீங்க போய் படிச்சு பாருங்க. அவன் சொல்றான், உன் தகப்பன் 10 முறை என் சம்பளத்தை மாற்றினார். அல்லேலூயா. 31ஆம் அதிகாரத்துல 5-7 வசனங்கள் போட்டிருக்கிறது. உன் தகப்பன் என்ன வஞ்சித்தான். அப்படியே சொல்றான், உன் தகப்பன் என்னை வஞ்சித்தான், 10 முறை என்னுடைய சம்பளத்தை மாற்றினான். அவன் மந்த மேய்க்கும் போது ஆடுகள் சினை அழியவில்லையா? ஒரு ஆடு வீணா போல, எல்லாம் கரெக்டா குட்டி போட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அவன் சொல்றான், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது என்றான். என்ன பட்சித்தது? பகலிலே வெயிலும்
இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. வஞ்சிக்கப்பட்டான். 10 தடவை சம்பளத்தை மாத்திரம். இந்த மாசம் உனக்கு 1000 ரூபாய் சம்பளம், கொடுக்கறது 900 ரூபா. ஏன்னா நீ அந்த தப்பு பண்ணிட்ட. சரி, இனிமே நீ ஒழுங்கா மெய் 1500 ரூபாய் தரேன், 1200 ரூபா கொடுக்குறான். 10 முறை வேதனை. அந்த சம்பளத்தை கையில வாங்கும் போது ஏமாத்தப்பட்டு வஞ்சிக்கப்பட்டா வேதனை. அல்லேலூயா. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சிக்கிறதுன்றான். முடியல, தாங்க முடியல. ஒரு காலத்துல நல்ல பைக்ல சுத்திட்டு சைக்கிளே ஓட்டாம விட்டுட்டேன். ஒரு கஷ்டம் வருது. கஷ்டம் வரும் பொழுது ஒரு வேலை வருது. எல்லாத்தையும் சைக்கிளை கட்டிட்டு அப்படியே சைக்கிளை மீச்சிட்டு வர்றேன். ஒரு பிரிட்ஜு வருது. பேசின் பிரிட்ஜு தெரியுமா உங்களுக்கு? கருவாட்டை கடை பிரிட்ஜுன்னுவாங்க. மூலக்கொத்தரத்தில் பிரிட்ஜ் ஏட முடியல. பைக் ஓட்டி பழகிட்டு சைக்கிள் ஓட்டுறதை விட்டுட்டு சைக்கிள் ஓட்ட முடியல, போடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டேன். அதான் துன்பங்கள் பட்சிக்கிறது மனுஷனை. ஆனா அந்த சமயத்துல கூட அவன் எந்த வஞ்சனையும் அவன் செய்யல. அல்லேலூயா. நல்லா நீங்க போய் படிக்கணும். 20 வருஷம் லாபான் கிட்ட சிக்கிறான். அதுக்கு முன்னாடி வஞ்சகனா, எத்தனை பித்தலாட்டக்காரனா, சூழ்ச்சிக்காரனா இருக்கிற யாக்கோபு தேவனை சந்தித்ததுக்கு அப்புறம் வஞ்சிக்கப்பட்டான். இவன் வஞ்சிக்கல. அல்லேலூயா. ஏன்? தேவன் அவனோடு கூட இருந்தார். சொல்றான் 10 முறை சம்பளத்தை மாத்துறாங்க. அவன் ஒன்றும் பண்ண முடியல. எதிரா எந்த கலகமும் பண்ணல. பகலில வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்ததுன்றான். ஆனா அந்த ஆடுகளை மேய்க்கிறான். அந்த ஆடுகளை எல்லாத்தையும் சினையலையாம பாத்துக்கிறான். அந்த ஆடுகளை என்ன, தன்னுடைய தாய்மாவனுடைய ஆடுகள் எல்லாத்தையும் மந்தையை மேய்ச்சி ஒழுங்கா வச்சிருக்கிறான். ஏன்? அவன் கர்த்தரை சந்தித்து விட்டான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், எவ்வளவு பள்ளமேடுகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு குண்டு குழி இருந்தாலும் சரி, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவர் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். விடல, கைவிடல, எதுவுமே கைவிடல. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா சுய புத்தியின் மேல் சாய்ந்து வஞ்சனை பண்ணி ஒரு லாபானுகிட்ட சிக்கி பகலில வெயிலும் இரவில குளிரும் பட்சித்தது. 10 முறை சம்பளத்தை மாற்றினார்கள். வஞ்சனையில இருந்தான். ஆனா தேவன் கைவிடல. 2 பரிவாரங்களோடு அவனை கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னுடைய இடுக்கு நேரத்துல, துன்ப நேரத்துல உலக வழியை பார்க்காத, பொல்லாங்கனை பார்க்காத, துன்மார்க்கரை பார்க்காத, பரிசுத்தமான கர்த்தருக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27:1, கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானார், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன். அல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார் யாருக்கு பயப்படுவேன். கர்த்தரின் ஜீவனின் பலனானார் யாருக்கு நான் அஞ்சுவேன். பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 36, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணுகிறோம். அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். நம்ம பொல்லாப்பு செய்ய தேவையில்லை, வஞ்சிக்க தேவையில்லை, அபகரிக்க தேவையில்லை. கர்த்தருடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வழியில பரிசுத்தமாக வாழ போறீங்க? விசுவாசத்தோடு எத்தனை பேர் வாழ போறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற. அதனாலதான் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்துப்பார். அதை சிருஷ்டித்தவர் நானே, அதை கரெக்டா வச்சிருக்கிறேன், அது கரெக்டா வேலை செய்து. அந்த தேவன் தான் நான் உன் தேவன், உன்னை விட மாட்டேன். ஹல்லேலூயா. அதனாலதான் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது? கீழே இருந்து இல்லைங்க. அதான் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவன் அவர் இருக்கிறார். நமக்கு கைவிடாதவராய் இருக்கிறார், விட்டு விலகாதவராய் இருக்கிறார், ஒருபோதும் மறவாதவராக இருக்கிறார், நினைவு கூறுகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா.
இதெல்லாம் இருதயத்தில் ஆழமாக வைக்கணும். நம்முடைய தேவனை குறித்த அறிவு இதெல்லாம். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன அறிவு? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவை இருதயத்தில் வைக்கணும். யாராவது என் தலைமையில கை வைப்பாங்களான்னு அலைஞ்சுன்னு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க நிறைய பேர். இந்த அறிவு இருந்தோ போய் நீங்க தலையில கை வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இது இருக்கணும் மெயின். அல்லேலூயா. இது இருக்கணும், இருதயத்தில் இது இருக்கணும். இது இருந்தா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தான் உண்டா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வழி உத்தமமான, அவருடைய வசனம் தம்மை நம்புகிற அனைவருக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் மறக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.